வணக்கம். குளிர்ந்த தென்றல் வீசும் பொதிகை மலையில் தோன்றி தொன்மையும் தனிச்சிறப்பும் கொண்ட நம் பைந்தமிழை தெளிவாக விளக்கமாக கற்று வரும் மாணவ செல்வங்களே, இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உம்மை தொகையும் எண்ணும்மையும் என்ற இரண்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பார்த்த வீடியோவெல்லாம் இதெல்லாம் நம்ம டிக் பண்ணதெல்லாமே வீடியோ போட்டாச்சு. வீடியோ நீங்கள் பார்த்து பயிற்சியெல்லாம் எழுதியிருப்பீங்க. இந்த வீடியோவில் உம்மை தொகையும் எண்ணுமையும் பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உம்மை தொகை, எண்ணும்மை, முற்றும்மை. உம்மை தொகை, தொகையினாலே உங்களுக்கு தெரியும் மறைந்து வருதல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ தொகை என்றால் மறைந்து வருதல். அப்போ உம்மை என்றால் என்ன? என்னும் இடைச்சொல் மறைந்து வருதல். அப்போ பாருங்க, இதுலேயே நமக்கு விடை இருக்கு. தொகை என்றால் மறைந்து வருதல். எது மறைந்து வருதல்? என்னும் இடைச்சொல் மறைந்து வருதல். இந்த எங்கெல்லாம் வரும்? இடையிலையும் வரலாம், இறுதியிலையும் மறைந்து வரலாம். ரெண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். ரெண்டும் தொடர்புடைய சொல்லாத்தான் இருக்கும். இப்போ என்ன பாருங்க, இதுலேயே நமக்கு விடை இருக்கு. தொகைனா மறைந்து வரும். எது மறைந்து வரும்? மறைந்து வரும். இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சொற்களாக இருக்கும். இதுதான் உம்மை தொகை. இப்போ எடுத்துக்காட்டா பார்ப்போமா? செடி கொடி. நம்ம சொல்கிறோம் செடி கொடி. ஒல்லிய செவப்பா, சேர சோழ பாண்டியர், சட்டிப்பானை, காய்கனி. அப்போ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சொற்கள். இதை எப்படி நம்ம இருக்கா இல்லையான்னு பார்க்கறது? இது ரெண்டுத்துக்கும் இடையில பாருங்க, எனும் இடைச்சொல் இருக்கு பாருங்க. செடியும் கொடியும். அவன் எப்படி இருந்தான்? ஒல்லியாகவும் இருந்தான், சிகப்பாகவும் இருந்தான். சேரரும் சோழனும் பாண்டியனும், சட்டியும் பானையும், காயும் கனியும். இப்படி என்ற சொல்லானது மறைந்து வருவது. இடையிலும் மறைந்து வரும், இறுதியிலும் மறைந்து வரும். ஆக இந்த ரெண்டு இடத்திலேயுமே மறைந்து வருவதால் இது உம்மை தொகை. பாருங்க, இடையிலையும் மறைந்து வருதா, இறுதியிலையும் மறைந்து வருது. செடி கொடி, இங்க இங்க மறைந்து வருதல். இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கருத்துக்கள். அடுத்ததாக எண்ணும்மை. நம்ம உம்மை தொகை பார்த்தோம், மறைந்து வரும். இதுல எனும் இடைச்சொல் வெளிப்படையா வரும், அவ்வளவுதான். அதில் மறைந்து வருவது இதில் வெளிப்படையாக வருது. எப்படி? வையம் வானகம்னா வையகமும் வானகமும், பேரோடும் புகழோடும், நீயும் நானும் கபிலரும் பரணரும் மலர்தலும் கூம்பலும். இந்த என்பது வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. அப்போ உம்மை தொகையும் எண்ணுமையும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்மாறானது. இது வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை, என்பது மறைந்து வந்தால் உம்மை தொகை. நீ அடுத்து முற்றுமை மட்டும் பார்த்துருவோமா? முற்றுமை இதுவும் மிக எளிமையானதுதான். உம்மை தொகையும் எண்ணுமையும் முற்றுமையும் ஒன்றோடு தொடர்புடையதாக இருக்கும். இது பாருங்க, முற்றுப்பொருள ஒரு முற்றுமை இதுலேயே தெரியுது. அப்படின்னு முடியும் தெரியுது. பெற்று வரும், ஆனால் முற்றுப்பொருளில் வரும். ஒரே ஒரு சொல் மட்டும்தான் வரும். அங்கெல்லாம் ரெண்டு சொல் வந்தது, ஆனால் இங்கே ஒரே ஒரு சொல் மட்டும்தான் வரும். சொல்லின் இறுதியில மட்டும்தான் பெற்று வரும். அங்கே ரெண்டுத்துலேயும் வரும். எங்கெங்கே வரும்? இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். ஆனால் இங்கே இறுதியில் மட்டும்தான் வரும். பாருங்க, யாரையும் கடைசியில் மட்டும்தான். குறை சொல்ல வேண்டாம். எழுபிறப்பும் நன்மை பயக்கும். அப்போ எழுபிறப்பும் நன்மை பயக்கும், யாவருக்கும் தெரியும். எல்லாமே எங்கே வருது? கடைசியில் மட்டும்தான், இறுதியில் மட்டும்தான் வரும். அப்போ ஒரு சொல்லாக வரும், இறுதியில் மட்டும்தான் பெற்று வரும். இப்போ நம்ம 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? உம்மை தொகை, எண்ணுமை, முற்றுமை. இது 3 நல்ல கிளியராக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பயிற்சிக்கு போகலாமா? இப்போ பாருங்க, பயிற்சி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்லா பாருங்க. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போவே எழுத போகிறதுடைய விடையை. சரியா? உயிர்மை 4 2 சொல்லுக்குருதி, வாயிலும் மாளிகையும், முன்பின் அந்தி காலை யாரும், வெய்யோன் திங்கள், பால் பழம் சந்தனம் குங்குமம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதி எது உம்மை தொகை, எது எண்ணுமை, எது முற்றுமைன்னு எழுதுங்க பார்க்கலாம். இப்போ விடைகளை பார்க்கலாமா? விடை எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு பார்க்கலாம். உம்மை தொகைனா என்ன? இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும். பாருங்கள், இங்கே ரெண்டுத்துலேயுமே இல்லை. உயிர் மெய். இதை எண்ணுமையாக எழுதுனா எப்படி வரும்? உயிரும் மெய்யும். இதை எண்ணுமையை எழுதின எப்படி வரும்? முன்னும் பின்னும். அந்தியும் காலையும், வெய்யோனும் திங்களும், பாலும் பழமும், சந்தனமும் குங்குமமும் அப்படின்னு எழுதணும் இல்லையா? இது எண்ணுமையாக எழுதினா. இது எல்லாம் உம்மை தொகை.
இப்போ இந்த வெளிப்பட்டு வந்தால் என்ன, இடையிலும் கடைசியிலையும் வெளிப்பட்டு வந்தால் அது எண்ணுமைன்னு சொன்னோம். ஆமாம், எழுதியிருப்பீங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அப்போ இதில் 4ம் 2ம் என்பது எண்ணுமை. வெரி குட், கரெக்டாக எழுதியிருப்பீங்க. ஏன்னா இது மிக எளிமையானது தானே இல்லையா? இப்போ இதையே உண்மை தொகையை இது எழுதணும்னா என்ன பண்ணணும்? 4 2 அப்படி வராது, 4 2. அதை சேர்த்து எழுதும்போது 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே 4ம் 2ம் என்ன, நாலடியாரும் திருக்குறளும். அதுக்கடுத்து பாருங்க, வாயிலும் மாளிகையும். இந்த இடத்துல இது உண்மை தொகை எழுதணும்னா எப்படி வரும்? வாயில் மாளிகை. அதே எண்ணுமையா, வாயிலும் மாளிகையும். அப்போ இந்த இடத்துல இந்த 2 மட்டும்தான் எண்ணுமை. இல்லை, யாரும் என்பது என்ன, ஒரே ஒரு சொல்லாக வருகிறது. ஆனால் ஈற்றெழுத்து என்ற இடைச்சொல்லில் முடியுது. அதனால இங்கே யாரும் என்பது முற்றுமை. கரெக்ட், எல்லாம் சரியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுடைய மனசில் நல்லா பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது மிக எளிமையான இலக்கண குறிப்பு. தெளிவாக படிங்க. படித்ததை மனதில் வாங்கி கொள்ளுகிறபடி புரியும்படி தெளிவாக படியுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எப்போ மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய தெளிவு இல்லது மற்ற வீடியோக்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இனி வரக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி ராமன்.